Hi friends, welcome back to Taste Buds Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு அமேசிங்கான Amazon டெலிவரி தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து Joroto எக்ஸசைஸ் பைக். இது ஒரு இன்டோர் சைக்கிளிங் பைக் இது. ஸோ இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் go ahead and open this and see. இந்த Joroto X2 எக்ஸசைஸ் பைக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மேக்னெட்டிக் பைக்கு. இது வந்து பெல்ட் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்டேஷ்னரி பைக் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் காட் இட் டெலிவர்ட். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இட் ஹேட் அ குட் லைனிங் ஆஃப் இந்த பிளைவுட். ஸோ தட் பாக்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே க்ரஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த நிறைய டெலிகேட் பார்ட்ஸ் கூட அதில் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகாமல் வரதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ நோட்டஸ் பேக்கேஜ் உள்ள வந்து ஒரு நல்ல குஷனிங் மாதிரி தே ஹேட் கிவன் ஸ்டைரோஃபோம், அதாவது நம்ம what do you call தெர்மோகால் வந்து ரெண்டு பக்கம் வச்சு நல்லா வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. அண்ட் அது உள்ளே இருக்கிற அந்த மெயின் பாடி இந்த சைக்கிளோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஹெவி அண்ட் இட்ஸ் வெரி டியூரபிள். ஸோ அதனால யூ கான்ட் லிஃப்ட் இட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆனால் படுக்க வச்சு இது மாதிரி ஸ்லைட் பண்ணாதான் வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த மெயின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் அலாய் ஸ்டீல். ஸோ அதனால நல்ல ஸ்ட்ராங் அண்ட் வெரி வெரி டியூரபிளாக இருக்குது. பார்க்கறதுக்கே இட்ஸ் வெரி சாலிட் பில்ட். நல்ல ஹெவியாக இருக்குது. இந்த மெயின் ஃப்ரேமே வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கோ அஹெட் அண்ட் ரிமூவ் த ரெஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ். நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே. இந்த பைக்கோட ஹெவியஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை வீல். நல்ல க்ரோம் பிளேட்டட், வந்து ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அண்ட் இட் ஹேஸ் அ வெரி ஸ்மூத் ஸ்பின் டு இட். இதோட சேர்த்து ஒரு அசம்பிளி மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ், நட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான பேக் தான். இட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி வந்து நல்ல ஒரு ஃப்ளாட் போர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா நம்ம பைக்கிங் ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஹைட் அண்ட் ஆல்சோ த டிஸ்டன்ஸ், அதாவது வெர்டிக்கலி அண்ட் ஹாரிசான்டலி ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்குது. தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஆல்சோ இந்த நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த க்ரோம் பிளேட்டட் ஹெவி இந்த பார் பார்த்தீங்கன்னா ஃபார் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா சீட் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஹைட் ஆஃப் த சீட் ஆல்சோ கேன் பி அட்ஜஸ்டட். இந்த 2 பேஸுமே பார்த்தீங்கன்னா this is the one which is going to support the whole frame. இந்த பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான போர்ஷன், ஹெவி டியூட்டி அண்ட் நல்ல ஹெவியாக இருக்குது. ஒன் ஆஃப் தி பார்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வீல் இருக்குது. அது எதுக்காகனா ஸோ தட் இட் ஹெல்ப் நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த சீட் இஸ் வெரி நைஸ், ரொம்ப நைஸ் அண்ட் வெல் குஷன்டாக இருக்கும். ஸோ நல்ல ரொம்ப நேரம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி when we are going to cycle for a longer time வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நைஸ் அண்ட் ஹெவியான ஹேண்டில் பார் அதுவும் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நவ் லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் ஸ்டார்ட் த அசம்பிளி ப்ராசஸ். இந்த ஜெரோட்டோ பைக்கோட வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு மேனுவல் இருக்குது, ஹவு டு அசெம்பிள்னு சொல்லிட்டு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து ப்ராப்பர்லி நம்பர்ட் அண்ட் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு அசெம்பிள் ஆல்சோ. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஸ்மால் டிஜிட்டல் டிஸ்பிளே வித் பவர் சப்ளை. நம்ம வந்து பவர் சப்ளை வந்து பேட்டரியில் தான் கொடுக்கணும், டைரக்ட் பவர் சப்ளை கிடையாது, விச் இஸ் கனெக்டட் டு தி ஃப்ளை வீல். ஸோ இது வந்து நமக்கு வந்து கேலரி வந்து எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, எவ்வளோ டைம் வந்து நம்ம வந்து பெடல் பண்ணிட்டு இருந்திருக்கோம், சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்குது. வெரி சிம்பிள் ஆப்ரேட்டட். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கனெக்ட் தட் டு த டிஸ்பிளே யூனிட். இந்த டிஸ்பிளே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் கேலரி வந்து எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வித் ஈச் பட்டன் ப்ரெஸ் நமக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து ஒன்று ஒன்று நமக்கு என்னென்ன வேணுமோ, டைம் வேணும்னா டைம் காமிக்கும், இன்னொரு
ப்ரெஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் காமிக்கும், அடுத்து வந்து கேலரி கவுண்ட் காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம அந்த சின்ன ஸ்மால் பட்டன் ப்ரெஸ்லேயே வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். நத்திங் ஃபேன்சி ஆன் இட், பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட் இது. இப்போ நம்ம பெடல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெடலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தேவ் கிவன் 2 வந்து பெடல்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இட் ஹேஸ் அ குட் செக்யூரிங் பேடிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ நம்ம வந்து கிரிப்பிங், நம்ம சைக்கிளிங்காகவே வந்து சில ஷூஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து கிளாடட் ஷூஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல கிரிப் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது அதர் சைடில் வந்து நம்ம நார்மலாக வந்து எனி ஸ்போர்ட்ஸ் ஷூ நம்ம வந்து போட்டு நம்ம வந்து டைட்டன் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம் அது. ஸோ நம்ம 2 பக்கமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கலர் கோடடாக வந்து 2 இதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு அசெம்பிள் தட் ஆல்சோ. அந்த டூல் கிட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு வேண்டிய ஸ்பேனர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு அசெம்பிள், நட் போல்ட் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேனர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஸ் ஆஃப் த வீலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஸ் ஆஃப் த வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. இட் இஸ் நான் ஸ்லிப், நம்ம வந்து ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேட் ஃபினிஷ் ஆல்சோ. ஸோ வந்து நமக்கு ஸ்லிப்பே ஆகாது. ஸோ whenever you are doing it நம்ம வந்து மூவ் ஆகுன்ற பயப்படவே தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ கேன் see the difference, எந்த டிஃப்ரெண்ட்டும் மூமெண்ட்டும் இல்லை. ஸோ நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ ரிலீஸ் தட், அந்த நாப் வந்து ரிலீஸ் பண்ணால் நம்ம மேலே இல்லைன்னா கீழே வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் ஆல்சோ சில பேர் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து சைக்கிள் பண்ணணுன்னா கூட சீட் கூட முன்னாடி பின்னாடி கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இந்த சைக்கிளில். இந்த டிஸ்பிளே வந்துட்டு இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சின்ன ஒரு ரீசெட் பட்டன் கூட இருக்குது அதில். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் தெரியுது, 0.04 மீட்டர்ஸ் காமிக்குது. கேலரிஸ் வந்து 2.4 கேலரிஸு. அண்ட் ஆல்சோ இது வந்து டைம், எவ்வளோ நேரமாக நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோன்றது அந்த டைமும் வந்து தெரியுது. இது வந்து நம்ம ஸ்பீடு, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஸ்பீடில் வந்து நம்ம சைக்கிள் பண்ணிகிட்ருக்கோன்றது, பெடல் பண்ணிகிட்ருக்கோன்றது அதுவுமே காமிக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அந்த சின்ன டிஸ்பிளே யூனிட்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி யூஸ்ஃபுல் யூனிட் அது. இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கைண்ட்லி செக் தட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பெடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் காலில் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி யூ நீட் எ ஷூ டு பெடல் இட். ஸோ ஒரு ஷூவோ இல்லைனா நார்மல் வீட்டில் போட்ட செருப்பு கூட இட்ஸ் ஓகே தான். ஸோ இது வந்து ஒன் சைட் ஆஃப் த பெடலிங் நம்ம யூஸ் பண்ணுறது, ஷூ போட்டு பண்ணுறதா இருந்தால் இட் கிவ்ஸ் அ குட் grip. உள்ளே வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த grip இருக்குது. இல்லைனா நீங்கள் அதர் சைட் ஆஃப் த பெடலில் கூட நம்ம வெறுசாக கூட நம்ம நார்மல் செப்பல் போட்டு கூட நம்ம சைக்கிளிங் பண்ண முடியுது. இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் நமக்கு வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த இந்தமாதிரி ஃபீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சைக்கிளிங்கில் பார்த்த வரைக்கும் மேலே அந்த ராட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நம்ம லெங்த் ஆஃப் த நம்ம லெக்கோட ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து சைக்கிள் பண்ணணும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து சைக்கிள் பண்ணணும்னா இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ குட் ஃபீச்சர். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா, இந்த நாப் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற நாப். இதுதான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் ஒரு 6 செட் ஆஃப் மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு ஏற்ற ரெசிஸ்டன்ஸ் ஐ திங்க் 7 to 8 லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற நாப் வந்து ரைட் சைடில் திருப்பணும்னா ஸோ அந்த மேக்னெட் வந்து இட் கம் க்ளோசர் டு தி ஃப்ளை வீல். ஸோ தட் வில் கிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக வேணும்னா நம்ம திருப்பி லெஃப்ட் சைடில் திருப்பினோன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து கேலரி பர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய கேலரி பர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த நாப் வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் இல்லைனா வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும், நம்ம நிறுத்தணும்னு நினச்சோன்னா அந்த பட்டன் அந்த நாப் வந்து நல்லா ஹார்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா
அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி நம்ம வந்து இம்மீடியட்டாக அந்த ஃப்ளை வீல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபீச்சரில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லாத ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டேப் வந்து வைக்க முடியாது. பட் ஆனால் இதில் 2 பாட்டில்ஸ் வந்து வைக்கலாம். ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இஃப் யூ ஹேவிங் எ டேப், நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் டு கீப் எ டேப்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஃபோன், ஒரு ஐஃபோனோ இல்லைன்னா ஒரு சாம்சங் ஃபோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்கணும் அதில் வைக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் தி ரிவ்யூ ஃபார் ஜொரோட்டோ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். see you again with another exciting video. நன்றி, வணக்கம்.